Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, எப்படி இருக்கீர்கள்? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் நம்மளுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தேவனா இருக்கிறாரு. அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், நேற்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் உங்களோடு கூட என்னோடு கூட அவர் இருப்பாராக. ஆமென். உங்கள் மத்தியில தேவ சமாதானம் இருக்கு என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் காணப்போகிற தேவனுடைய வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. John chapter 16 verse 33. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது, உலகத்துல உபத்திரவம் உண்டு. இன்னைக்கு அநேக சூழ்நிலையில ஜனங்கள் மத்தியில நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள், நிறைய வேதனைகள், நிறைய கலக்கங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்துல உபத்திரம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பத்திலையும் தேசத்திலையும் நிறைய உபத்திரங்கள் வந்த போது ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு தேவனா இருந்து தகப்பனா இருந்து அவர்களுக்கு வழிகளை தப்பி செல்லும்படி அவர்களுக்கு வழிகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினத வேதத்துல நீங்களும் நானும் காணலாம். இன்னைக்கு ஆண்டவரை நம்புகிற நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் என்றால் அவருக்குள்ள வாழ்கிற நம்மளும் இந்த உலகத்துல வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில, நெருக்கடி மத்தியில ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்மளோட விசுவாசம் தேவன் மேல இருக்கும்போது, அவரோட வார்த்தை மேல இருக்கும்போது கலக்கத்துக்கும் பலவிதமான உபத்திரவங்களுக்கும் நீங்களும் நானும் இடம் கொடுக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உபத்திரவம் வருது அப்படின்னா அது தேவனால் அல்ல, அது உலகத்தினாலும் உலகத்தினுடைய பிரபஞ்சத்தின் சாத்தானாலும் வருகிறது தான் உபத்திரவம். அப்ப அந்த உபத்திரத்தை ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சமாதானம் வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை நம் வாழும் போது, ஆண்டவருடைய சமாதானத்துல நம்ம நிற்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கும்போது நிச்சயமாக இந்த உலகத்துல வருகிற காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிக்கிற காரியம் உங்களோட பலத்தினால் அல்ல, நீங்கள் ஜெயிக்கிற காரியம் தேவனோட மகிமையினாலும் தேவனோட வார்த்தையினாலும். இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உபத்திரத்தை கண்டு பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறபடியால் அவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தரை நம்புகிறவர்கள் அவருடைய வார்த்தையின் கீழ் எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியில தேவ சமாதானம் இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வேளையில யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல சொன்ன வார்த்தை ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் ஜெயமான வாழ்க்கையை கர்த்தர் தருவீராக. சோர்வு, உபத்திரவங்கள் எவ்வளவு வந்தாலும் கர்த்தரை நம்புகிற அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. கர்த்தரே எனக்கு பலமும், கர்த்தரே எனக்கு கேடகமும் என்று சொன்னது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் உலகத்தை ஜெயித்தது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவத்தில் ஆண்டவரை ஜெயம் கொள்ள கர்த்தர் பலத்தை தருவீராக. ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவன் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.